ஹாய். நாம இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னா, கோமதி வெளியே போனவங்க இன்னும் இதே மாறி மாறி ரோட்டை பார்த்து நடந்து போயிட்டு தான் இருக்காங்க. அதை தொடர்ந்து பாண்டியன் பின்னாடியே போயிட்டு தான் இருக்காரு. ஆனால் கோமதியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு முடிவெடுக்கலை அந்த கோமதி. அவங்க எப்படியாச்சும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையை பார்த்து கோமதி நிற்பாங்க. சரி நிற்கிறாருன்னு சொல்லிட்டு பாண்டியன் போவார். அங்கே போயிட்டு கோமதி டீ வாங்கி குடிப்பாங்க. குடிச்சிட்டு பாண்டியன் காசு கொடுத்துருவார். அதுக்கு கோமதி கோமதின்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிட்டு பின்னாடியே ஓடி வருவார். திரும்பவும் அந்த கோமதி நடந்து வந்துட்டே தான் இருப்பாங்க. அப்படி வந்துட்டு இருக்க போல ஒரு இடம் நின்று பேசுவாங்க. பேசும்போது ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் தான் வரமாட்டேன்னு சொல்கிறேன்ல, என்னையா தேடி தேடி திரும்பி திரும்பி வந்துட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இல்லை நீ எதுக்காக நீ இப்படி பண்ணுற, வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பாண்டியன் இது பண்ண. அப்போவும் பாண்டியனை புரிஞ்சிக்காம முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க கோமதி. அப்படியே போயிட்டுருக்கல பாண்டியன் வீட்டில் எல்லாமே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு ஒருத்தவங்க கோமதியோட ஃப்ரெண்டு இது போல் என்னுடைய ரேஷன் கார்டு இங்கே இருக்குன்ற மாதிரி கேட்பாங்க. சரி நான் போயிட்டு பார்த்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ராஜி போவாங்க. ராஜி போயிட்டு தேடி பார்ப்பாங்க, கிடைக்காது. திரும்பவும் செந்திலுடைய ஒய்ஃப் மீனா போவாங்க. அவங்க போய்ட்டும் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அப்புறம் இந்த ரேஷன் கார்டு கேட்டு வந்தவங்க எப்போ கிடைக்குன்ற மாதிரி அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இருங்க நான் போய் பார்த்து எப்படியாச்சும் தேடி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ராஜுவும் மீனாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுவாங்க. ஆனால் கிடைக்காது. இல்லை நான் அத்தை வந்துடுவாங்க, அத்தை வந்த பிறகு நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோன்ற மாதிரி அவங்க சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அப்புறம் மீனாவும் ராஜி கோமதி அம்மா இந்த பாட்டிமாவும் எல்லாம் பேசிப்பாங்க. ஏன் இவ இப்படி பண்ணுறா, தேடி வந்தவங்க கூட ரொம்ப எதுவுமே பண்ண முடியாமல் ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி கஷ்டப்படுவாங்க. இந்த ரேஷன் கார்டு கிடைக்காம எடுத்து கொடுக்க முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அத்தனை கொத்து சாவியில் அத்தனை சாவி இருக்குது, எந்த சாவி எந்த பூட்டுக்கு, எந்த ட்ராவுக்கு, எந்த பீரோவுக்குன்னு தெரியல, என்ன பண்ணுறது, ஏன் இப்படி அத்தை இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க பாண்டியன் ரொம்பவும் கோமதி பின்னாடி அவங்க அங்கே பின்னாடி துரத்தி துரத்தி கூப்பிட்டு இருப்பாரு. ஆனால் வர மாதிரி இல்லை நம்ம கோமதி. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம கோமதி வீட்டுக்கு விட்டு போகிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவும் வாதாடுவார். எல்லாமே எடுத்து சொல்லுவார், நான் பண்ணது தப்பு தான், வா கோமதி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கோமதி ரொம்பவும் மனசு உடைஞ்சி பேசுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசு இறங்கி ஒரு மரத்தடியில் உட்காந்து கோமதியும் பாண்டியனும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு தான் நான் பண்ணுறது சரின்னு சொல்லுங்க, ஆனால் என்னை ஒரு மனுஷியாக மதிக்கிறீங்களா, வீட்டில் எதையாச்சும் என்னை கேட்டு எதனா செஞ்சுருக்கீங்களா, உங்கள் இஷ்டத்துக்கு தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும், என்னை கேட்டு இது வரைக்கும் நீங்கள் யாரும் செஞ்சதே கிடையாது அப்படின்ற மாதிரி
கோமதி ஃபீல் பண்ணி சொல்ல. இல்லை கோமதி, இனிமே நான் உன்னை மாரி எதையும் நான் பண்ணுற மாதிரியும் இல்லை, வா போகலாம் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு ஒரு ஒரு 90% அளவுக்கு சமாதானம் ஆகிட்டு கோமதியும் பாண்டியனும் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த எபிசோடில் இது வரைக்கும் இப்படி தான் போயிட்டுருக்கு. அடுத்த எபிசோடில் எப்படியாச்சும் கோமதி வீட்டுக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன். என்ன தான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.